ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிரடியான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத வாங்க இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். 2026 ஆண்டில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரகணங்களும் நடக்க இருப்பதாக நிறைய தாள்கள் சொல்லப்பட்டிருந்தது. அதில் இப்போ ஒரு கிரகணமானது நடக்க இருப்பதாக தாள்கள் வெளியாகிருக்கு. ஸோ அது என்ன கிரகணம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 3ஆம் தேதி தான் அந்த கிரகணம் நடக்கக்கூடிய நாள். அன்றைக்கி தமிழ் மாதம் மாசியுடைய 19ஆம் நாள் கிழமை, அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு மாசி மாத பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்க போகுது. சந்திர கிரகணமானது நடக்க போகுது. சமீபத்தில் தான் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடந்தது. அந்த கிரகணம் நடந்த ஒரு 2 வாரத்திலே அடுத்து ஒரு சந்திர கிரகணமானது நடக்க இருக்கு. இந்த கிரகணம் நடக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்துடைய பாதிப்பு ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த கிரகணம் நடைபெறும்போது கிரகண தோஷமானது அதிகமாக ஏற்படும். அந்த தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அதை செய்யறதுனால ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பாதிப்புகள் நீங்கும். அதனால் கிரகண தோஷம் நீங்க கிரகண பரிகாரமாக என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுறேன். கிரகணம் நடக்கிறதுடைய டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் நடைபெறுது. இந்த கிரகண நேரத்தில் ராகு கேது சந்திரனை விழுங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இது ஒரு பொதுவாக அசுப நிகழ்வாக கருதப்படுது. இதனால் நடக்காத ஒன்று நடக்கும் என்பது சொல்லலாம். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் நடக்காத ஒன்று கண்டிப்பாக நடந்தே தீரும். அது இந்த கிரகணத்தினால ஏற்படும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறது தான் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கிரகணமானது இரத்த மூன் என்று சொல்ல மாதிரி ஏற்படும். அதாவது பிளட் மூன் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இந்த கிரகணம் இந்த டைம் ஏற்படும். இந்திய நேரப்படி கிரகணம் சந்திரன் தோன்றினதுக்கு பின்னாடி தான் நடைபெறும். அதனால் இந்த கிரகணத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் வெறும் கண்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த கிரகணத்தை பற்றிய டீட்டெயில் இவ்வளவுதான். இப்போ கிரகணத்துடைய பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை முதல்ல தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் பரிகாரத்தை பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களே, தன் கோவப்பட்டால் தனக்கு தான் நஷ்டம் என்பதை அறிந்து நடப்பவர் நீங்கள். அதோடு பொறுமையை கையாண்டு நினைத்த இலக்கை அடைபவர். இந்த ஒரு குணத்தோடு பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலன்களாக இந்த பலன்கள்லாம் கிரகணத்திலிருந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு இதுவரை கிடைக்காத ஒன்று கிடைக்க போகுது. என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? வங்கியில் கடன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. கடன் கிடைக்காம நிறைய நீங்கள் கஷ்டப்பட்டு நிறைய நீங்கள் வேணான்னு சொல்லி நிறைய விஷயத்தை அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி அவாய்ட் பண்ண அந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வங்கியில் கடன் வசதி உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச வசதியை பயன்படுத்தி உங்களுடைய வேலையில் அடுத்த ஒரு எண்ணத்துக்கு போக முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கன்னிராசிக்காரங்க சொந்த தொழில் செய்பவர்கள் 2 வகையான தொழிலை மேற்கொண்டாலும் உங்களுடைய தொழிலில் லாபம் பெருக்கும். இது வரைக்கும் ஒன்று பண்ணுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய நான் சொல்லியிருப்பேன். இனி அந்த மாதிரிலாம் இருக்க தேவையில்லை. இனி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். அதனால் 1க்கு 2 3 அந்த மாதிரி தொழில் செய்து லாபத்தை பெருக்கிக்குங்க. இந்த கிரகண நேரத்தில் அதை நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கன்னி ராசிக்காரங்க வெளியே தேவையான பொருட்களை கணவர் வாங்கி தந்து மகிழ்விப்பார்.
உள்ள தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்விக்கணும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருளை வாங்கி கொடுத்து மகிழ்விக்கிறது இந்த கிரகணத்தின் போது நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலி உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களை புரிந்து கொள்வார். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான சுச்சுவேஷன் இந்த கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்கு அமைய போகுது. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் என்பது கன்னி ராசிக்காரங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினைத்தவரே குறித்த நேரத்தில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு சுச்சுவேஷன் இந்த கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்கு அமைய போகுது. அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக இது பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இந்த மாதிரி கனவெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த கிரகணத்தின் போது நிறைவேறும். அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே அமைஞ்சிருக்கு. அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவியருக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவியர் ஆசிரியரிடமிருந்து பாராட்டுக்கள் இந்த கிரகணத்தின் போது கிடைக்கும். அதோடு தேக ஆரோக்கியமானது பழிச்சிடும். அந்த ஆரோக்கியம் பழிச்சிடும் போது அந்த ஆரோக்கியத்தை கொண்டு நீங்கள் நல்லா முன்னேற முயற்சி பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையானது ஏற்படும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிரகண பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. பொதுவாக இந்த கிரகணம் எதனால் ஏற்படுது? சந்திரனால் ஏற்படுது. அப்போ சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கள், பரிகாரங்கள் நீங்கள் கிரகணத்தின் போது செய்ய வேண்டும். ஸோ அந்த பரிகாரங்கள் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறது எந்த அளவுக்கு நன்மை அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். வாங்க அதை இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு சந்திர கிரகணத்தின் போது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கள் சிறந்த பரிகாரங்கள் இருக்குது. இந்த பரிகாரங்களை முறையாக செய்தால் நிச்சயம் நல்ல பலன் காணலாம். சரி வாங்க அது என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். சந்திர பகவானுக்குரிய சிறந்த பரிகார தலமாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் சந்திரன் கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலுக்கு கிரகணம் முடிந்த கையோடு திங்கட்கிழமை ஏதாவது ஒரு நாளில் காலை 9 மணிக்குள்ளாக அங்கு சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று சந்திர பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வெள்ளை நிற வஸ்திர சாத்தி வழிபாடு செய்யணும். இதனால் கிரகணத்தின் போது ஏற்பட்ட தோஷம் நீங்கி சந்திர பகவானால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இந்த பரிகாரத்தை செய்தால் 6 மாதத்துக்கு உங்களுக்கு தோஷம் இருக்காது. திங்கக்கூழூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க நீங்கள் கிரகணம் முடிஞ்ச கையோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னிதானத்தில் சந்திரன் இருப்பார்ல, அங்கு மல்லிகைப்பூ சாத்தி நிரம்பி சேர்க்கப்படாத கேசரி அல்லது தயிர் சாத நைவேத்தியம் செய்து சந்திரனுக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை துதித்து வழிபாடு செய்யணும். அதனால் சந்திர பகவானுடைய அருள் வாழ்வில் கிடைத்து மங்களமான பலன்கள் அதிகம் ஏற்படும். ஸோ இது ஒரு பரிகாரம். ஸோ இந்த 2 பரிகாரங்களையும் ஒரு வேளை செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க கிரகணம் முடிஞ்ச கையோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போய் சிவபெருமான் அபிஷேகத்திற்கு தரமான பசும்பாலை வாங்கி தானமாக கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த கிரகணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் காலையில் எழுந்து பெற்ற தாயரிடம் காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுனால சந்திரனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வெள்ளியில் சந்திரகாந்தக்கள் பதித்த மோதிரத்தை எப்போதும் உங்கள் வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது சிறந்தது. மேலும் உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மனநல குன்றியவர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தயிர் சாதம், நீர்மோர் போன்றவற்றை தானம் வழங்கணும். இதெல்லாம் செய்திங்கன்னா கிரகணத்தினால ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும். எல்லாத்துக்கும் மேலே கோடை காலமானது ஆரம்பிக்குது. இந்த டைமில் மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் பந்தல் அமைப்பது, சாலையில் திரியக்கூடிய விலங்குகளுடைய தண்ணீர்களுக்கு பயன்படுத்தணும். அதாவது சாலையில் திரியக்கூடிய விலங்குகள் தாகம் தணிப்பதற்கு வீட்டுக்கு வெளியில் தண்ணீர் தொட்டி அமைக்கிறது. இந்த மாதிரி நீர் ஊற்றி வைப்பதெல்லாம் சந்திர பகவானுடைய அருளை பெறுவதற்கு சிறந்த பரிகாரங்களாக இருக்குது. அதனால் இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தாங்க கிரகண பரிகாரங்கள். ஸோ இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பலன் காண்பதை நீங்களே உணர முடியும். ஸோ சந்திர கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரி நீங்கள் பரிகாரங்கள் செய்யணும், எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கண்ணீர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.